வவுனியா தவிர்ந்த வடமாகாணத்திலையும் ஏனைய சில கரையோர பிரதேசங்களையும் கைப்பற்றப்பட இருக்கின்றது என்கின்ற தகவல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை தொடர்பான விடயத்தை சொல்கிறார். பிறகு சுமந்திரன் அவர்கள் இது தொடர்பாக ஒரு காணொலியை வெளியிடுறார். அதாவது ஒரு காணி உறுதிப்பாடு இல்லாமல் தான் இந்த இவ்வளவு நாளும் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஆவணங்களோ அல்லது ஏதோ ஒரு விடயங்களோ இல்லாமல் ஒரு உறுதிப்பத்திரம் இல்லாமல் தான் இந்த காணிகள் இருந்தன. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடைபெறுகின்ற அந்த சூழலில் முள்ளிவாய்க்காலில் திட்டமிட்ட வகையில் புலனாய்வாளர்களால் இந்த நேரலைகளை ஒளிபரப்ப முடியாத சந்தர்ப்பம். அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட அலைவரிசைகள் சரியான முறையில் தொலைபேசிக்கு கிடைக்காத சந்தர்ப்பங்கள். இன்னொரு பக்கத்தில் இதை நாங்கள் பார்க்க முள்ளிவாய்க்காலில் மிக பெருமளவான மக்கள் முன் எப்போதும் இல்லாததை விட இப்போ அதிகமாக வந்திருந்தார். தமிழின படுகொலையை மேற்கொண்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர். இவ்வாறாக கடந்த 16 ஆண்டுகளாக உறவுகள் நீதியை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றன. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் பல விடயங்கள் இந்த செய்தி பரப்பில் வெளியாக இருக்கின்றது. அது தொடர்பான தகவல்களைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக நாங்கள் இந்த காணி சுவீகரிப்பு தொடர்பான விடயத்தை பார்க்கணும். கிட்டத்தட்ட 5940 ஏக்கர் காணி கிட்ட வவுனியா தவிர்ந்த வடமாகாணத்திலையும் ஏனைய சில கரையோர பிரதேசங்களையும் கைப்பற்றப்பட இருக்கின்றது என்கின்ற தகவல் ஏற்கனவே இந்த தேர்தல் காலங்களில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரால் வெளி உலகுக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போ இந்த தகவல் கொண்டு வரப்பட்டதில் இருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை தொடர்பான விடயத்தை சொல்கிறார். பிறகு சுமந்திரன் அவர்கள் இது தொடர்பாக ஒரு காணொலியை வெளியிடுறார். ஆக இது தொடர்பான பல தகவல்களும் வெளியில் வருது. வெளியில் வந்த பிறகு இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஒரு நிகழ்ச்சி நிரலாக இது இருக்கக்கூடுமோ என்று தமிழ் அரசியல்வாதிகள் மேலே விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்ட உடனே இந்த வர்த்தமானி அறிவித்தல் ஏற்கனவே வெளியிடப்பட்டு விட்டது, ஏன் இப்போ இதை கொண்டு பெரிய விடயமாக மாற்றுகின்றார்கள் என்கின்ற பல கேள்விகள் எழுந்திருந்தன. ஏனென்றால் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படுகின்ற பொழுது அது ஒரு பெரிய பரப்பில் எல்லாருக்குமே தெரிகிற விஷயமாக தான் இருக்கும். அப்படியான ஒரு விடயம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏன் திரைமறைவில் இதை செய்தார்கள் என்கின்ற பொருள்பட அவர்கள் ஏன் அப்படி சொன்னார்கள், திரைமறைவில் இந்த காணி சுவீகரிப்புகள் நடக்க இருக்கின்றது என்கிற விடயத்தை அவர்கள் ஏன் சொன்னார்கள், ஆகவே இதொரு தேர்தல் கால நடவடிக்கையாக இருக்கலாமோ என்கின்ற சந்தேகங்களும் விமர்சனங்களும் எழுந்தன. ஆனால் இது தொடர்பாக ஆளும் கட்சி தேர்ந்து வந்த தகவல்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அதுவுமே ஒரு உறுதியான தகவல்களாக இல்லை. அவர்கள் தங்கண்ட நிலைப்பாட்டை சொல்கின்றார்கள், இந்த வர்த்தமானி மூலமாக தமிழ் மக்களுக்கு நல்ல விடயங்கள் தான் நடக்கப் போகின்றது, தமிழ் மக்களுடைய காணிகள் தமிழ் மக்களுக்கே கிடைக்கப் போகின்றன, அதற்காகத்தான் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது என்று சொல்கின்றார்கள். அதாவது ஒரு காணி உறுதிப்பாடு இல்லாமல் தான் இந்த இவ்வளவு நாளும் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஆவணங்களோ அல்லது ஏதோ ஒரு விடயங்களோ இல்லாமல் ஒரு உறுதிப்பத்திரம் இல்லாமல் தான் இந்த காணிகள் இருந்தன. ஆக இந்த காணிகளை சரியான முறையில் மக்களுக்கு ஒப்படைக்கிறதுக்காகத்தான் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் இந்த விஷயம் தொடர்பாக ஆளும் கட்சி தரப்புகளை இன்னுமே நம்பாத ஒரு நிலைப்பாடு தான் தமிழ் தரப்பினர்கிட்ட இருந்தது, குறிப்பாக இந்த தமிழ் கட்சிகள். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த காணி சுவீகரிப்பு தொடர்பான ஒரு கூட்டமும் பாராளுமன்ற கட்ட தொகுதியில் நடைபெறுகின்றது. அப்போ அந்த கட்டட தொகுதியில் ஒரு நடைபெற்ற கூட்டத்தில் இது தொடர்பான ஒரு ஆணைக்குழுவை நியமிக்க வேண்டும், அவர்கள் சொல்கிற நிலைப்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் இது தொடர்பாக அடுத்து பரிசீலிக்கலாம் என்ற விடயப்பொருளில் தமிழ் அரசியல்வாதிகள் ஒரு ஆலோசனை முன்வைத்தார்கள். ஆனால் கருணி அமரசூரிய இதற்கு தலைமை தாங்கின கருணி அமரசூரிய என்ன விஷயத்தை சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, இது தொடர்பாக அந்த காணி உரிமையாளர்கள் மக்கள் மற்றும் இது தொடர்பான துறை சார்ந்த நிபுணர்கள் அல்லது துறை சார்ந்த நபர்களோடு கலந்தாலோசித்த பிறகு இது தொடர்பான முடிவை எடுக்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆக இந்த காணி ஒரு பெரிய நீட்சியாகவே இந்த ஒரு பெரிய ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுபட்டு கொண்டே இருக்கிற ஒரு விஷயமாகவே இருக்கின்றது. இப்போ அந்த விடயத்தில் இப்போ சுமந்திரன் அவர்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டை தான் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இப்போ கருணி அமரசூரிய அவர்கள் ஒரு நிலையான அல்லது சரியான ஒரு நிலைப்பாட்டை சொல்ல இல்லை. அப்போ அதற்காக நாங்கள் மக்கள் சார்ந்து யோசிக்க வேண்டும் என்றதுக்காக இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம்.
வெட்லைக்கேணி பகுதியில் ரேம்போ விளையாட்டரங்கில் வந்து நாளை காலை 9 மணிக்கு இது சார்ந்த இலவச சட்ட ஆலோசனைகள் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் குறிப்பிட்ட காணிக்கு சொந்தக்காரர் மக்கள் வந்தார்களாக இருந்தால் அவர்களிடம் இலவச சட்ட உதவிகளும் வழங்கப்படும் என்று சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே தேர்தல் காலங்களில் பிரச்சார நடவடிக்கைகளின் போது இந்த விடயத்தை தெளிவாக சொல்லியிருந்தார். அது ஒரு கட்டமாகத்தான் இந்த விடயம் நடைபெற இருக்கின்றது. ஆக இது ஒரு வகையில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடைபெறுகின்ற அந்த சூழலில் வந்து முள்ளிவாய்க்காலில் வந்து திட்டமிட்ட வகையில் புலனாய்வாளர்களால் இந்த குறிப்பிட்ட வந்த நெட்வொர்க் அவை தடைப்பட வைத்திருக்கின்றார்கள். அது தடைப்படவில்லை, புலனாய்வர்களாக இது தடைப்பட வைத்திருக்கலாம். குறிப்பிட்ட ஜாமர்களை பயன்படுத்தி இந்த குறிப்பிட்ட அந்த விடயங்கள் காணொளிகளாக ஒளிபரப்பப்படுவதற்காக தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு ஊகம் ஒன்று இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருக்கின்றது. நாங்களும் கூட அந்த குறிப்பிட்ட முள்ளிவாய்க்கால் களத்தில் இருக்கின்ற பொழுது முக்கியமான இந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்ற அந்த கால வெளியில் வந்து இந்த நேரலைகளை ஒளிபரப்ப முடியாத சந்தர்ப்பம், அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட அலைவரிசைகள் சரியான முறையில் தொலைபேசிக்கு கிடைக்காத சந்தர்ப்பங்களையும் இருக்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது. இதை வெறுமனே நாங்கள் இந்த புலனாய்வாளர்கள் என்ற செயற்பாடுகள் என்றும் கருதிவிட முடியாது என்ற இன்னொரு பக்கத்தில் இதை நாங்கள் பார்க்க முள்ளிவாய்க்காலில் வந்து மிக பெருமளவான மக்கள் முன் எப்போதும் இல்லாததை விட இப்போ அதிகமாக வந்திருந்தார். ஒருவேளைகளில் இந்த மக்கள் தொகை அதிகமாக இருந்ததனால்தான் இந்த அலைவரிசைகள் என்ற அளவு போதாமல் இருந்ததோ என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட இந்த புலனாய்வாளர்கள் சம்பந்தப்பட்ட வந்த தகவல்களையும் நாங்கள் ஒரு சேர ஆராய வேண்டிய அல்லது அலச வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். ஏனென்று பார்த்தீங்கன்னா முன்னைய காலங்களை விட இப்போ முள்ளிவாய்க்கால் சார்ந்து சர்வதேச பொதுவெளியில் பேசப்படுற அளவு அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கனடாவுடைய பிரம்டன் நகரில் அந்த குறிப்பிட்ட இன அழிப்புக்கான தூவி நிறுவப்பட்டதில் இருந்து இப்போ டொரண்டோ நகர்லையும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றன. அதில் வந்து பெரும்பான்மை ஆதரவு வந்து கிடைத்திருக்கு. டொரண்டோ நகரிலையும் இந்த முள்ளிவாய்க்கால இன அழிப்பு நினைவு தூவியை உருவாக்குவதற்காக இப்படியாக பல ஆதரவு. அது மட்டும் இல்லாமல் பிரித்தானியாவில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சம்பந்தமான பல விஷயங்கள் ஒரு பேசுபொருளாகவே இருக்கின்றன. பிரித்தானியாவில் பல இடங்களில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கூட அனுஷ்டிக்கப்பட்டது. இப்படியாக பல விஷயங்கள் வந்து இந்த அரசுக்கு ஒரு அழுத்தமாக இருந்த சூழ்நிலையால் தான் இப்போ இப்படியான ஒரு நிலைமை வந்து இருக்கின்றதோ என்கின்ற கேள்வி ஒன்று எழுகின்றது. அண்மையில் வேலன் சுவாமிகள் அவர்கள் ஒரு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, அன்ரோ மாரசநாயக் அவர்கள் இப்போ தமிழர்களுக்கான ஆதரவு போக்கு அதிகமாக காட்டுகின்றாரோ என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. என்ற முன்னைய காலகட்டங்களில் இப்படியான விஷயங்களை காட்டி நாங்கள் அதை நம்பலாத ஒரு சூழ்நிலைக்கு இப்போ கொண்டு வந்து வச்சிருக்கின்றார்கள். என்றால் பல தேர்தல் விஞ்ஞாபனங்களில் பல முக்கியமான விடயங்கள் முன்வைக்கப்பட்டது. இருந்தாலும் அவர்கள் அதை எதையுமே செய்யலை என்ற விமர்சனத்தை முன்வைத்து என்னது சொல்ல வராங்க, இப்போ தென்னிலங்கையில் பல எதிர்ப்பறைகள் அதிகமாக உருவாயினதுக்கான காரணம் இப்போ தமிழர்கள் சார்ந்த ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை அவர் அன்ரோ மாரசநாயக் அவர்கள் காட்டுறார். இந்த ஆதரவு நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்க ஒரு அரசியலாகவும் பார்க்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் போராட்ட இயக்கத்தை சேர்ந்தவர் இந்த விடயத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் என்ற இரண்டு வகையிலையும் இதை நாங்கள் நோக்கலாம். இது எவ்வாறாக இருந்தாலும் கூட இந்த முள்ளிவாய்க்கால் சம்பந்தப்பட்ட விடயம் இப்போ அதிக அளவில் பேசு பொருள் ஆனது இலங்கை அரசுக்கு ஒரு பெரிய அழுத்தமாக இருக்கின்றதா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆக இந்த அன்ரோ மாரசநாயக்கனுடைய அரசாங்கம் சார்பாக முன்வைக்கப்படுற விமர்சனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தென்னிலங்கை பரப்பில் முன்வைக்கப்படுற விமர்சனம் என்று பார்த்தீங்கன்னா, இவர் முன்னைய ஆட்சியாளர்களை விட கொஞ்சம் இந்த தமிழர்களுக்கான ஆதரவு போக்க காட்டுறார். ஆனால் நாங்கள் பொது வழியிலேருந்து பார்க்க பழைய நிலைப்பாடுலாம் இப்பயும் இருக்குது. பெரும்பாலான விஷயங்களுக்கு எதிர்ப்பிலைகள் கிளம்பி கொண்டு தான் இருக்குது. சில விஷயங்கள் ஒரு தகவல் போக்கில் சாதாரணமாக விட்டு தான் இருக்கின்றார்கள். அது எவ்வாறாக இருந்தாலும் கரணியமர சூரிய அவர்கள் இன்றைய பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னா, எங்கள் மேலே முன்வைக்கப்படுற விமர்சனங்கள் எங்களுடைய ஆட்சி கலைப்பதற்கான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றன. ஆனால் அது முடியாது. இரண்டாம் மூவின மக்களாலேயும் நாங்கள் உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சியை வைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த ஆட்சியில்
எந்த ஒரு இந்த அதாவது வந்து இந்த விடயங்கள் சம்பந்தமாக இந்த ஒரு நிலைப்பாட்டையும் அவர்கள் உருவாக்க முடியாது. எங்களுடைய ஆட்சி பலமான ஆட்சியாக இருக்கின்றது. சிலர் சொல்லுகின்றார்கள் உட்கட்சிகளே குழப்பம் இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி. ஆனால் உட்கட்சிகளேயும் எந்த குழப்பமும் இல்லை. வெளியிலிருந்தும் நாங்கள் மூவின மக்களது ஆதரவையும் பெற்றுக்கொண்டு தான் இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய ஆட்சியை எதுவும் செய்ய முடியாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் கூட இந்த விமர்சனங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வந்த வண்ணமே இருக்கின்றன. என்றால் முன்னைய காலகட்டங்களில் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எடுத்த நடவடிக்கைகளாக இருக்கட்டும், மொழி சார்ந்து இவர்கள் எடுக்க என்னென்ன நடவடிக்கைகளை செய்ய போன்றோம் என்று சொன்ன விடயங்களாக இருக்கட்டும், எதுவுமே சரியான முறையில் நிறைவேற்றப்படவில்லை. ஊழல் ஒழிப்பு கூட சரியான முறையில் நடந்தான்னு பார்த்தீங்கன்னா அதற்கும் அந்த ஊழல் ஒழிப்புக்கான பல விஷயங்கள் முக்கிய புள்ளிகள் கை செய்யப்படவில்லை. போர்க்குற்றங்கள் சம்பந்தமான விடயங்களில் கொஞ்சம் பின்னுக்கு நிற்கிறார்கள் இவர்கள். இப்படியாக பல விடயங்கள் தொடர்பாக இவர்கள் மேலே விமர்சன போக்குத்தான் அண்மை காலமாக வந்த வண்ணமே இருக்கின்றன. ஆகவே இந்த விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் ஒரு முன்னைய காலகட்டங்களில் இருந்த மிகப்பெரிய ஆதரவை இப்போ அப்படியே தலைகீழாக தேசிய மக்கள் சக்திக்கு மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக இந்த தேசிய மக்கள் சக்தி சம்பந்தமாகவும் இந்த முள்ளிவாய்க்கால் சம்பந்தமாகவும் அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சியில் இருந்த இப்போ ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் கூட கொஞ்சம் பின்னுக்கு தான் நிற்குது. இப்போ சர்வதேச அளவில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றது. இலங்கையில் இன அழிப்பு என்கின்ற ஒரு விடயம் நடைபெற்றது என்று சர்வதேச அளவில் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். முதலாவதாக கனடா வந்து இதை அங்கீகரித்தது ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் பார்க்கணும். இருந்தாலும் கூட இந்த விடயங்களே ஒரு போதுமான அளவுக்கு இல்லை என்ற பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார். இந்த போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் இந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இருந்தவர்கள் தான் அவர் சொல்லியிருக்கின்றார். அந்த பேரை பயன்படுத்தாவிட்டாலும் கூட கிட்டத்தட்ட அந்த பொருள்படத்தான் அவர் பேசியிருக்கிறார். ஏண்டா அது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாகவே இருந்தது. முள்ளிவாய்க்கால் சம்பந்தமாக இந்த ராஜபக்சர்கள் கை செய்யப்படாவிட்டாலும் கூட ஊழல் சம்பந்தமான விடயத்தில் இந்த ராஜபக்சர்கள் அணியினர் கை செய்யப்படுவார்கள் என்று முன்னர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் யார் சொன்னார்? தேசிய மக்கள் சக்தி தான் சொல்லியிருந்தது. ஆனால் அவர்கள் இன்னுமே கை செய்யப்படவில்லை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ துரைராசா ரவிகரன் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனப்படுகொலைகளில் ஈடுபட்டவர்கள், இந்த முள்ளிவாய்க்கால் நடந்த அவலத்துக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற பொருள்பட அவருடைய பாராளுமன்ற உரையோட அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அது தொடர்பான காணொலியை நான் நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இந்திய அமைச்சனுடைய விவாதம் தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று கூறுகின்றேன். இம்முறை முள்ளிவாய்க்கால் மே 18 பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் உறவுகளை நினைவு கூர்ந்தார்கள். முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை இடம்பெற்று 1.5 தசாப்த காலம் கடந்து இருக்கின்றது. 16 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது. இத்தகைய சூழலில் கடந்த 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை என்னும் பேரவலத்தை நெருப்பாற்றை கடந்து எஞ்சிய உறவுகள் இறுதிப் போரின் வடுக்களோடும் போரின் கொடுமையான நினைவுகளை சுமந்தும் இறுதிப் போரின் சாட்சியாக தமிழ் இனப்படுகொலையின் ஆதாரங்களாக எமது மண்ணில் வாழ்ந்து வருகின்றனர். தமக்கு மேற்கொள்ளப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தமிழின படுகொலையை மேற்கொண்டவர்களுக்கும் துணை நின்றவர்களுக்கும் உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதே எமது உறவுகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இருப்பினும் தமிழின படுகொலை இடம்பெற்று 1.5 தசாப்த காலங்கள் கடந்துவிட்ட போதிலும் எமது மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. எமது மக்களுக்கு அநீதி இழைத்தவர்கள் மற்றும் அநீதி இழைப்பதற்கு துணை நின்றவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் வருடந்தோறும் மே 18 அன்று எமது உறவுகள் தமிழின படுகொலையை நினைவு கூறுகின்றனர். இதன் மூலம் தமிழின படுகொலைக்கான நீதியை கோருகின்றனர். அத்தோடு தமிழின படுகொலையை மேற்கொண்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர். இவ்வாறாக கடந்த 16 ஆண்டுகளாக எம்முறவுகள் நீதியை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றனர். இத்தகைய சூழலில்தான் கனடாவின் பிரம்டன் நகரத்தில் சிங் கௌசி பூங்காவில் தமிழின படுகொலையை நினைவு கூறும் வகையிலான தமிழ் இன அழிப்பு நினைவு தூவி கடந்த 10ஆம் தேதி பிரம்டன் நகரத்தின் மேஜர் பெட்ரிக் பிரவுன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் 16 ஆண்டுகளாக தமிழின படுகொலைக்கான
நீதியை கோரிக்கொண்டு காத்து கொண்டிருக்கும் எமது பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு கனடாவின் இச்செயல்பாடு புதிய தெம்பை தருவதாக அமைந்துள்ளது. நீதி கிடைக்குமா என்று ஏங்கியிருக்கும் எமது உறவுகளுக்கு ஒரு நம்பிக்கையை தருவதாக உள்ளது. இந்நிலையில் தமிழ் இனப்படுகொலையின் 16ஆம் ஆண்டு நினைவேந்தலுக்கு கனடிய பிரதமர் மார்க் கார்னி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் சமூகத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டு எமது துயரில் பங்கேற்று ஆறுதல் சொன்ன கனடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்களுக்கு பலி சுமந்த மக்களின் பிரதிநிதியாக இவ்வுயரிய சபையிலே தலை சாய்த்துக் கொள்கின்றேன். மேலும் தமிழின படுகொலைக்கு காரணமானவர்களை பொறுப்பேற்க செய்வதிலும் உண்மை நீதி கிடைப்பதற்கும் சர்வதேச அளவிலான முயற்சிகள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு கனடா தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என்ற செய்தியானது அவலத்திலிருந்து மீண்ட எமது மக்களை பேராறுதல் அடைய செய்திருக்கின்றது. கனடாவின் ஆதரவு கரங்களை இறுக பெற்றுக் கொள்கின்றோம். எமது மக்களுக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள் என இவ்வுயரிய சபையிலிருந்து கனடிய பிரதமர் மார்க் கார்னியிடம் எம் மக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கின்றேன். அந்த வகையில் பேரவலத்தில் இருந்து மீண்டு தமிழின அழிப்பின் சாட்சியமாக ஆதாரமாக பலி சுமந்த மண்ணில் இருந்து கொண்டு தமிழின அழிப்புக்கு நீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மக்களின் பிரதிநிதியாக கனடாவின் இச்செயல்பாட்டை வரவேற்கின்றேன். கனடாவுக்கும் பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் அவர்களுக்கும் எமது உறவுகளின் சார்பில் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.